ஹாய், இந்த வீடியோவில் நம்ம எப்படி ப்ராஜெக்ட் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அதோட எண்ட்ஸ் எல்லாம் வீவின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீவின் பண்ணுறதுக்கு நான் இந்த டேப்பஸ்ட்ரி நீடில் எடுத்திருக்கேன். இப்போது இதுதான் என்னோட ரைட் சைடு, இது என்னோட ராங் சைடு, பேக் சைடு. ஓகேவா? இப்போது ஃபர்ஸ்ட் நான் இந்த டெயில் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இன்சர்ட் பண்ணிட்டு எப்போயுமே இதை இந்த எண்டுக்கு பக்கத்தில் தான் வச்சுக்கணும். கொஞ்சம் இன்னும் நல்லா இங்கே பக்கத்தில் கொண்டு போனோன்னா கஷ்டம் நமக்கு புல் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ எந்த டைரக்ஷனில் இந்த யான் வந்திருக்குன்னு பார்க்கணும். இது வந்துட்டு ஆப்போசிட் டைரக்ஷன். ஓகேவா? இது ஆப்போசிட் டைரக்ஷன். இந்த டைரக்ஷனில் நம்ம ஹைட் பண்ண முடியாது. ஸோ கேப் கிரியேட் ஆகும். அதனால சேம் டைரக்ஷன், எந்த டைரக்ஷனில் யான் வெளியில் வந்திருக்கோ அதே டைரக்ஷனில் நம்ம ஹைட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு பக்கத்தில், இது எங்கே வெளியில் வந்திருக்கோ இதுக்கு பக்கத்தில் உள்ள லூப்னா இது சர்ஃபேஸ் மட்டும்தான். ஸோ நான் டிப் மட்டும் இன்சர்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஃபுல் நீடில் நான் இன்சர்ட் பண்ணல, டிப் மட்டும் இன்சர்ட் பண்ணுறேன். எந்த டைரெக்ஷனில் வேணால் நீங்கள் போகலாம், பட் நீட்டாக ஹைட் பண்ணணும். ஓகேவா? இப்போது இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் சைட் பார்த்தீங்கன்னா என்னோட நீடில் தெரியவே தெரியாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கணும். இன்சர்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் புல். ஓகேவா? இப்போ நான் 2 கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த லைட் க்ரீனை நான் அதிலேயே ஹைட் பண்ணிட்டேன். இது வந்துட்டு டார்க் க்ரீன். ஸோ இதை நான் டார்க் க்ரீன் ஸ்டிச்சஸ் எங்கே இருக்கோ அங்கே தான் ஹைட் பண்ண முடியும். ஓகே, மினிமம் ஒரு 8 லூப்ஸ்குள்ளே இன்சர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப செக்யூராக இருக்கும் அது. ஸோ இப்போ ஓகே, புல் த்ரூ பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அப்புறமா கட் பண்ணிக்கலாம்.